என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றும் அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏதோ ஒரு துக்கத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பாதபடியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழைத்தி கொண்டிருக்கலாம். உடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிற ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய் மனம் உடைந்து துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் நிமித்தமாக எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டதின் நிமித்தம் மனம் சோர்வு அடைந்து துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். பண பிரச்சனை நிமித்தமாய், கடன் பிரச்சனையின் நிமித்தமாய், வறுமையின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், சாகும் வரைக்கும் இப்படித்தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் காண முடியவில்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம் வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உடைய துக்கத்திற்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன துக்கமாக இருந்தாலும் இயேசுவால் அந்த துக்கத்தை மாற்ற முடியும். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் துக்கத்தோடு அவரை தேடி அநேகர் வந்தார்கள். வியாதியோடு வந்தவர்கள் உண்டு, அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் உண்டு, பாவத்தினால் பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு வந்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகளை செய்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து இயேசுவை நோக்கி இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் இந்த உலகத்தில் உலாவின அந்த சமயத்தில் அநேகர் அவரை தேடி வந்து தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்று கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலரை தேடி சென்று அவரே தேடி சென்று அவருடைய துக்கங்களை மாற்றும்படி அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட அற்புதங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் துக்கத்தோடு இருக்கிறான். அவனை ஆண்டவர் சந்தித்து அவனுடைய துக்கத்தை எப்படி மாற்றினார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணத்தில் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. அதில் பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் தங்கியிருந்தார்கள். நடக்க முடியாதவர்கள், சோம்பின உறுப்புடையவர்கள், பலதரப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பேர் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்போதாவது ஒரு முறை ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானா. அந்த குளம் கலங்கினவுடன் யார் முதலாவது அந்த குளத்திற்குள் இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகமடைந்து விடுவார்கள். ஆகவே ஒரு நம்பிக்கையோடு கூட என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும், என்னுடைய வியாதியும் நீங்கும் என்று சொல்லி அநேகர் அங்கு வந்து படுத்து காத்திருந்தார்கள். அந்த சுகத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தார்கள். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். ஒரு இரக்கம் எனக்கு கிடைக்காதா? தேவனுடைய இரக்கம் எனக்கு கிடைக்காதா?
என் துக்கம் மாறிவிடாதா என்ற ஏக்கத்தோடு அங்கே படுத்து கிடந்தார்கள். அந்த இடத்தில் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனிதன். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு கடினமான நாட்களை அவன் கடந்து வந்திருக்க வேண்டும். 4 நாட்கள் நாம் வியாதி படுக்கையில் படித்து விட்டாலே சரீரமும் சோர்ந்து விடுகிறது, மனமும் சோர்ந்து போகிறது. அவனோ 38 வருஷம் வியாதிப்பட்ட அந்த படுக்கையிலே படுத்திருக்கிறான். எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா, என் துக்கமும் மாறிவிடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அவன் காத்திருந்தான். அந்த இரக்கத்தின் வீட்டில் அவன் காத்திருந்தும் கூட அவனுக்கு 38 வருஷமாய் ஒரு நன்மையும் நடக்கவில்லை. அந்த சூழ்நிலையில்தான் இயேசு அவனை தேடி போகிறார். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அவன் இயேசுவை தேடி வரவும் இல்லை, அல்லது யாரையாவது அனுப்பி இயேசுவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லவும் இல்லை. அவனுக்கு இயேசுவை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதும் அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசு அவனை தேடி போனார். இயேசு அவனை தேடி போய் அவனோடு கூட பேசுகிறார். சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அவன் தன்னுடைய இயலாத நிலைமையை சொன்ன பொழுது, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு சொன்னார். உடனே அவன் சுகமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 38 வருஷ வேதனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். 38 வருஷ துக்கத்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை சந்தோஷப்படுத்தினார். 38 வருஷமா எந்த படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்தாரோ, இப்பொழுது அவன் அதை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு தன் வீட்டிற்கு திரும்பி போனான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ஏக்கத்தோடு நாட்களை நீங்கள் கழித்து கொண்டு இருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என்றைக்காவது ஒரு நாள் இந்த துக்கம் மாறும். ஐயா, 10 வருஷம் இந்த வேதனை, 15 வருஷம் என் வாழ்க்கையிலே கண்ணீர், 20 வருஷமாக இந்த பிரச்சனை என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து இந்த வியாதியின் வேதனை. ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு இரக்கம் செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? அவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த மனிதனை தேடி சென்ற அதே இயேசு இன்றைக்கு உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறார். உங்களை பார்க்க அவர் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் இந்த கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 38 வருஷ வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மனிதனை சந்தித்து அவனுக்கு அற்புதம் செய்த பொழுது இந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான்? ஏன் இந்த மனிதனுக்கு மாத்திரம் ஆண்டவர் அற்புதம் செய்தார்? ஏராளமான வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருந்தார்கள். இயேசு போய் எல்லோரும் எழுந்தவுடைய வீட்டிற்கு போங்கள் என்று சொல்லியிருந்தார், அத்தனை பேரும் சுகமாக இருப்பார்கள். ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை. இயேசு நேராக இந்த மனிதனுக்கு அருகில் வருகிறார். படுத்த படுக்கையில் 38 வருஷம் எலும்பும் தோலுமாக அவன் இருந்திருக்க வேண்டும். 38 வருஷம் படுக்கை என்றால் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். அவன் அருகில் வந்து இயேசு நின்று அவனோடு மாத்திரம் பேசுகிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் ஆண்டவர் நேரடியாக அவனோடு பேசுகிறார். அவன் தன் வேதனையை சொன்னவுடன், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்லி அவனை மாத்திரம் சுகமாக்கிவிட்டு இயேசு கடந்து போய்விட்டார். இயேசு ஏன் இந்த மனிதனை மாத்திரம் தேடி வந்து அற்புதம் செய்தவன் துக்கத்தை மாற்ற வேண்டும்? இவனுக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய வாழ்க்கையை மகிழ பண்ணி இருக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அவன் இறந்த நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகவே தான் இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் செய்தான். எனக்கு அன்பாளே, முதலாவது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு
அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வெகு காலமாக அவன் வியாதி உள்ளவன் என்று இயேசு அறிந்திருந்தார். 38 வருஷம் வியாதி படுக்கை. இயேசு அதை அறிந்திருந்தார். ஐயோ, இவன் 38 வருஷமாக இந்த வேதனையில் இருக்கிறான், இந்த வியாதி படுக்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வேதனை பெரிது, இவனுடைய துக்கம் பெரிது. நான் இவனுடைய வேதனை மாற்ற வேண்டும் என்று இயேசுவே தேடி சென்று அவனை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசு யாரை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, இயேசு கட்டாயப்படுத்துகிறவரே அல்ல. அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நீங்கள் விரும்பினால்தான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில தலையிடுவார். நீங்கள் விரும்பினால்தான் அவர் அற்புதங்களை செய்வார். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கதவை உடைத்து கொண்டு வருகிற ஆண்டவர் அல்ல, அவர் யாரையும் பயமுறுத்தி மாற்றுகிற ஆண்டவர் அல்ல. அவர் வந்து பேசுவார். நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு அற்புதம் செய்யட்டும் என்று அவரே கேட்கிறார். சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? உன்னுடைய வேதனை மாற வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? உன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? உன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் சொல்லுகிற பதிலை வைத்துதான் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கட்டாயப்படுத்த நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் மனதுருக்கமுள்ள தேவன், நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். பாருங்கள், இந்த மனிதனை தேடி சென்று அவனிடத்தில் அன்பாய் விசாரித்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். வெகு காலமாக அவன் வியாதி படுக்கையில் இருந்தபடியினால் இயேசு அவனுக்கு தேடி சென்ற அந்த அற்புதத்தை செய்தார். சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர், இயேசுவை நம்பாத ஒரு சகோதரர், அவர் வந்து கூட்டத்தின் பின்னால் நின்று என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள், இது இங்கே என்ன நடக்கிறது என்று அவரும் ஜனக்கூட்டத்திற்குள்ளே நின்று இங்கே பேசுகிறதை கவனமாய் கேட்டு கொண்டிருந்தார். அவர் ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு ஜப நேரம் வந்தது. எல்லாரும் ஜபம் பண்ணுகிற சமயம் பாருங்கள். அவருக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை கிடையாது அந்த கூட்டத்திற்கு வரும் வரைக்கும். ஆனாலும் அவர் பார்த்தார் அங்கே நடக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற மக்களை எல்லாம் பார்த்த பொழுது அவருக்குள் இயேசுவின் மீது ஒரு விசுவாசம் துளிர்க்க ஆரம்பித்தது. எல்லாரும் ஜெபிக்கிறார்களே, நாமும் ஜெபித்தால் என்ன? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 20 வருஷத்திற்கு மேலாக அவருடைய தலையின் பின்பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. 20 வருஷத்திற்கு மேலாக, வெகு நாட்களாக அவருடைய தலையின் பின்பகுதியில் ஒரு பெரிய கட்டி இருந்ததாம். அதிகமாய் கொஞ்சம் சத்தமாய் பேசினாலே வலி தாங்க முடியாத அளவிற்கு உண்டாகுமா? மிகுந்த ஒரு வலியும் வேதனையும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்குமாம். பாருங்கள், 20 வருஷத்திற்கு மேலாக தலையில் இப்படி ஒரு கட்டியை சுமந்து கொண்டு ஒரு வேதனை சுமந்து கொண்டிருந்த ஒரு வேதனையில் இருந்த ஒரு மனிதர், அவர் ஜனக்கூட்டத்திற்குள் நின்று இயேசு இப்படியெல்லாம் செய்வாரா என்று கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது இயேசுவின் மீது ஒரு விசுவாசம் வந்தது. உடனே எல்லாரும் ஜெபிக்கிறார்களே, நாமும் ஜெபிக்கலாம் என்று, இயேசுவே 20 வருஷத்திற்கு மேலாக நான் வேதனைப்படுகிறேனே, என் தலையில் இருக்கிற கட்டையின் நிமித்தமாய் வேதனைப்படுகிறேனே, என்னை சுகமாக்கும் என்று ஜெபித்தாராம். ஆஸ்பத்திரிக்கு அவரை கொண்டு போய் கவனித்த பொழுது டாக்டர் சொன்னார்கள், அது தலையில் இருக்கிறது இந்த பெரிய கட்டி, ஆபரேஷன் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடலாம், பிழைப்பது கூட கடினமாகி விடலாம் என்பதாய் சொல்லப்பட்டபடியினால் மருத்துவத்தால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் 20 வருஷத்திற்கு மேலாய் சரீரத்தில் வேதனை அனுபவிக்கிற நிலைமையில் அந்த கூட்டத்திற்குள் நின்று இயேசுவே என்று கூப்பிட்டாராம். இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கூப்பிட்டாராம். அடுத்த நிமிஷம் பாருங்கள், இவன் எப்பொழுது கூப்பிடுவான், நான் அவனுக்கு அற்புதம் செய்யட்டும் என்று காத்திருந்த இயேசு, அவர் அருகில் நின்று கொண்டிருந்த இயேசு உடனே அவரை தொட்டார். ஒரு வல்லமை அவருக்குள் கடந்து வந்ததை உணர்ந்தார். அந்த கட்டி மறைந்து போய்விட்டது. 20 வருஷத்திற்கு மேலாக இந்த தலையில் அவரை வேதனை படித்துக் கொண்டு இந்த கட்டி இமை பொழுதிலே மறைந்து போய்விட்டது.
எப்படி? இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் கூப்பிட்டவுடன் மோகல் லாசருடைய தலையில கை வைத்து ஜெபிக்கட்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. இவர் இந்த ஊழியக்காரர் யார் என்று அவருக்கு சரியாய் தெரியாது. கூட்டத்திற்கு நடுவில் நின்று இயேசுவை பற்றி அவர் அறிந்தார். இயேசுதான் அற்புதம் செய்ய முடியும் என்று கூப்பிட்டார். உடனே ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று. அற்புதமான சுகம் அந்த கட்டி மறைந்தது. உடனே அவர் அப்படியே ஓடிவிடவில்லை. அவர் அப்படியே கூட்டத்தோடு கூட்டமாய் ஓடிவிடவில்லை. நேராக மேடைக்கு வந்தார். மேடைக்கு ஓடி வந்தார். எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், என் கட்டி மறைந்து விட்டது என்று எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் இயேசுவை குறித்த ஒரு சாட்சி கொடுத்துதான் அவர் கடந்து போனார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர் தான். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உடன் அவருக்கு அற்புதம் செய்தாரே. 20 வருஷ துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினாரே. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். எவ்வளவு நாட்கள் வேதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் துக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய பெயரை சொல்லி அவரை கூப்பிடுங்கள். இயேசுவே, உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, வெகு காலமாக வியாதி உள்ள மனிதன். ஆகவே ஆண்டவர் அவனை தேடி சென்று அவனுக்கு ஒரு அற்புதம் செய்து அவனை மகிழ பண்ணினார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார்ல. இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கியிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். வேதத்தில் பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்கே சுகம் வேணும்? கட்டி இருக்கிறா, வலி இருக்கிறா, வேதனை இருக்கிறா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுதே இந்த சகோதரி சுகம் அடையட்டும். எழும்பி நடக்கட்டும். இந்த சகோதரன் சுகம் அடையட்டும். இந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்.
விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.